ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நேசகுமாரனானவர். மத்தேயு 3:17 சொல்கிறது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பூமியிலிருந்து பல சத்தங்கள் உண்டாகின்றன. பரலோகத்திலிருந்தும் சத்தம் உண்டாவதை மேலே உள்ள வசனம் தெரிவிக்கின்றது. பூமியில் உள்ள மேல் அதிகாரிகளின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் மேல் பலவித ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். சில சமயங்களில் வேலை கூட பறிபோய் விடுகிறது. சட்டத்தின் சத்தத்தை மீறும்போது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். பூமியிலே அப்படி இருக்கும்போது வானத்திலிருந்து உண்டாகிற தேவனுடைய சத்தத்திற்கு எல்லோரும் முழுவதுமாக கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் கூட தேவனுடைய கட்டளையாகிய ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னைத்தானே தாழ்த்தினார். இயேசு யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே வந்தார். மத்தேயு 3:13. இதுவரை மனம் திரும்புதலுக்கென்றும் பாவ மன்னிப்புக்கென்று மட்டுமே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுதோ பாவமே அறியாத பரிசுத்தராகிய மேசியா, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். மத்தேயு 3:15. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தும் பரலோக சட்ட திட்டங்களுக்கும் தேவ சத்தத்துக்கும் செவி கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற வேண்டியது எவ்வளவு அவசியம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க் 16:16. விசுவாசம் வருவதற்கு முன்பாகவே குழந்தை பிராயத்திலே எடுத்த ஞானஸ்நானத்தை பரலோகம் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. அது செல்லாத காசாக இருக்கிறது. ஒருவேளை அதை ஒரு சில சபைகள் அங்கீகரிக்கலாம், ஆனால் பரலோகம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இயேசு எச்சரித்தும் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசு ஞானஸ்நானம் பெற்றதை முழு பரலோகமும் கவனித்துக் கொண்டிருந்தது. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:21. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். மத்தேயு 3:16. அப்பொழுதுதான் வானத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா பேசுகிற சத்தத்தை முதலில் கர்த்தர் கேட்டார். மத்தேயு 3:17. அவர் மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகனும் யோர்தான் கரையிலே நின்று கொண்டிருந்த அத்தனை ஜனங்களும் அதை கேட்டார்கள். நீங்கள் அந்த சத்தத்தை கேட்க வேண்டாமா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற உன்னத நிலைமைக்கு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய பிதாவாயிருப்பார். நீங்கள் அவரது பிள்ளைகளாயிருப்பீர்கள். இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை
நெகேமியா 7, 8 மற்றும் 9 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், ஞான ஸ்நானத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.